Example 1.26. In a T20 match, ஒரு T20 மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் needed just 6 runs to win with 1 balls left to go in the last over. லாஸ்ட் ஓவரில் ஒரே ஒரு பால் தான் இருக்குது, ஆனால் 6 runs தேவைப்படுது வின் பண்ணுறதுக்கு. கொஸ்டின் என்னென்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணுமா பண்ணாதாங்கிறது தான். அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, the last ball was bowled and the batsman at the crease hit it high up. The ball traversed along a path in a vertical plane and the equation of the path is y equal to x square plus bx plus c. இதுதான் இந்த பால் போயிட்டுருக்கிற பாத், that is equation of the path y equal to x square plus bx plus c with respect to xy coordinate system in the vertical plane. And the ball traversed through the points. எந்த பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகிருக்குதுன்னா 10,8, 20,16, 30,18. இப்போ இந்த சம்மில் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் y equal to x square plus bx plus c, இதுதான் அந்த பாத்தோட ஈக்குவேஷன். ஓகே, பாஸஸ் த்ரூ என்னென்ன பாயிண்ட்ஸ், அந்த பாத்தில் பாஸ் ஆகிருக்கிற பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10,8, 20,16, 30,18. Can you conclude that Chennai Super Kings won the match? அதாவது ஒரு பால் இருக்குது, கடைசி பால் அதுவும் 6 runs தேவைப்படுது. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தேவை என்ன? 6 runs, ஒரு பால், லாஸ்ட் பால் அதுவும். இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணுமா இல்லையாங்கிறத கொஸ்டின். அதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் வித்தின் ப்ராக்கெட்டில் all distances are measured in meters. மீட்டர்ஸில் மெஷர் பண்ணிக்கிறோம். அந்த meeting point of the plane of the path with the farthest boundary line is 70,0. அப்போ 70,0ங்கிறது தான் that is called highest point, that is the largest point. அப்போது சென்டருக்கும் இந்த பாயிண்ட் இதுதான் உனக்கு 70,0. புரியுதா? இந்த எண்டிங் பாயிண்ட் தான் உனக்கு 70,0. அப்போது 70 இருக்குங்க, இது எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ் 70ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதை வச்சு தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்குமா இல்லையான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் என்னென்னா, இந்த ஈக்குவேஷனை வச்சு இந்த 3 பாயிண்ட்ஸை வச்சு 3 ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். எப்படி? பாசஸ் த்ரூ த பாயிண்ட்ஸ், இந்த 3 பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது? பாசஸ் த்ரூ த பாயிண்ட்ஸாக இருக்குது. அப்போ இந்த 3 ஈக்குவேஷனும் 3 பாயிண்ட்ஸுமே இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னு சொல்லி 3 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி சால்வ் பண்ணி எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.26 ஒரு சொல்யூஷன். கிவன் த பாத், என்ன பாத் கொடுத்துருக்காங்கன்னா y equal to x square plus bx plus cங்கிற பாத் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி இக்குவேஷன் நம்பர் 1. இப்போது இட் பாஸஸ் த்ரூ த பாயிண்ட்ஸ், எந்த பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. 10,8, அடுத்து 20,16, அடுத்து 40,22. அப்போது ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா எக்ஸுக்கு 10ன்னு ஒய்க்கு 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ விச் இம்ப்ளைஸ் என்னோடய ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆயிரும்னா, ஒய் இருக்கிற இடத்துல 8. அப்போ 8 is equal to a இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 10 square is 100 ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 10 ப்ளஸ் c. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டிங்கன்னா 8 is equal to 100a ப்ளஸ் 10b ப்ளஸ் c வந்துடும். இதே மாதிரி பாருங்கள், செகண்ட் பாயிண்ட்டும் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, பிகாஸ் இட் பாசஸ் த்ரூ. அப்போ எக்ஸுக்கு 20ன்னு ஒய்க்கு 16ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 16 is equal to a இன்ட்டு எக்ஸுக்கு 20னா 20 square is 400 ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸுக்கு 20 ப்ளஸ் c. ஸோ 16 is equal to 400a ப்ளஸ் 20b ப்ளஸ் cன்னு வந்துடும். அதே மாதிரி 40,22ங்கிற பாயிண்ட்டு இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ ஒய்க்கு 22 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸுக்கு 40னா 40 ஸ்கொயர் இஸ் 1600 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸுக்கு ஒரு 40 ப்ளஸ் சி. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டிங்கன்னா
22 is equal to 1600A plus 40B plus C கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் வந்துருச்சு. எந்த வேரியபிளில் கிடச்சிருக்குன்னா ஏபிசிங்கிற வேரியபிளை இதை சால்வ் பண்ணி ஏபிசி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ என்ன எனக்கு ஆர்டர் பண்ணி எழுதிக்கோ. 100A ப்ளஸ் 10B ப்ளஸ் C ஈக்குவல் டு 8. இது 400A ப்ளஸ் 20B ப்ளஸ் C ஈக்குவல் டு 16. 1600A ப்ளஸ் 40B ப்ளஸ் C ஈக்குவல் டு 22. இப்போ எனக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் இன் 3 அன்னோன்ஸ் ஏபிசியில் கிடச்சாச்சு. இதை சால்வ் பண்ண போகிறோம் பை யூஸிங் கிராமர்ஸ் ரூல். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு உன்னோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் என்னன்னு பாருங்கள். 100, 10, 1 டிட்டர்மினன்ட் வேல்யூ. இது ஃபஸ்ட் ரோ எலமெண்ட்ஸ். செகண்ட் ரோ 421. தேர்ட் ரோ எலமெண்ட்ஸ் 1641. இது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ. எல்லாம் ஃபஸ்ட் ரோ 100 இன்ட்டு அந்த ரோவை காலத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா திஸ் இஸ் 20 மைனஸ் 40. இது மைனஸ் 10 இன்ட்டு ஓகே 400 இன்ட்டு 1 இஸ் 400 மைனஸ் 1 இன்ட்டு 1600 ப்ளஸ் 1 இன்ட்டு 400 இன்ட்டு 40 வந்து 16,000 மைனஸ் 1600 இன்ட்டு 20 இஸ் 32,000 வந்துடும். ஸோ த ஆன்சர் இஸ் 100 இன்ட்டு இதனோட ஆன்சர் மைனஸ் 20 மைனஸ் 10 இன்ட்டு இதனோட ஆன்சர் மைனஸ் 1200 ப்ளஸ் 1 இன்ட்டு 16,000 மைனஸ் 32,000. அப்போ கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் 16,000 வரும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இது 100 இன்ட்டு மைனஸ் 20 இஸ் மைனஸ் 2000. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ். 1200 இன்ட்டு 10 இஸ் 12,000. மைனஸ் 1 இன்ட்டு 16,000 இஸ் 16,000. ஸோ இப்போது இது 16,000 மைனஸ் 2,000 ரெண்டுமே மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் 8,000 ப்ளஸ் 12,000. மைனஸ் 8 ப்ளஸ் 12ங்கிறது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 6,000 உனக்கு கிடைக்கும். நாட் ஈக்குவல் டு 0. ஸோ வி கேன் அப்ளை கிராமர்ஸ் ரூல். இப்போ டெல்டா 1 வேணும்னா உன்னோட ஃபஸ்ட் காலம் டெல்டாவில் ஃபஸ்ட் காலத்துக்கு பதிலாக இந்த கான்ஸ்டன்ட்ஸ் 8, 16, 22 எடுத்துக்கிறேன். 8, 16, 22. இது 10, 20, 40 as it is. இது 1, 1, 1. அப்போ என்ன ஆயிரும் 8 இன்ட்டு ஃபஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 8 இன்ட்டு 20 இன்ட்டு 1 இஸ் 20 மைனஸ் 1 இன்ட்டு 40 இஸ் 40. அடுத்து இதனோட சைனை மாற்றும் போது மைனஸ் 10 அந்த ரோவை காலத்தை விட்டுருங்க. 16 இன்ட்டு 1 இஸ் 16 மைனஸ் 1 இன்ட்டு 22 இஸ் 22. அடுத்தது ப்ளஸ் 1 இன்ட்டு அந்த ரோவை காலத்தை விட்டுட்டிங்கன்னா 16 into 40 is 640. 20 into 22 is 440. Sign minus ஆயிடும். ஸோ 8 இன்ட்டு இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 20 மைனஸ் 10 இன்ட்டு இது ஆட் பண்ணிட்டிங்கன்னா மைனஸ் 6 ப்ளஸ் 1 இன்ட்டு இதை ஆட் பண்ணிட்டிங்கன்னா 200. அப்போ 8 இன்ட்டு மைனஸ் 20 இஸ் மைனஸ் 160. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 இன்ட்டு 6 இஸ் 60 ப்ளஸ் 1 இன்ட்டு 200 இஸ் 200. அப்போ 200 ப்ளஸ் 60 260 மைனஸ் 160. ஆன்சர் இஸ் 100. இதே மாதிரி டெல்டாக்கு டெல்டாவில் செகண்ட் காலத்துக்கு பதிலாக 8, 16, 22. ஃபஸ்ட் காலம் அதே தான். செகண்ட் காலத்துக்கு பதிலாக மட்டும் 8, 16, 22. தேர்ட் காலம் அதே தான். ஸோ இதுக்கு பதிலாக மட்டும்தான் இந்த கான்ஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 100 எலாங் ஃபஸ்ட் ரோ. அப்போ அந்த ரோவு காலம் போயிடுச்சுன்னா 100 இன்ட்டு 16 மைனஸ் 22. இதுக்கு வரும்போது மைனஸ் 8 சைனை மாற்றணும். அந்த ரோவை அந்த காலத்தை விட்டுட்டிங்கன்னா 400 இன்ட்டு 1 இஸ் 400 மைனஸ் 1 இன்ட்டு 1600 இஸ் 1600. அடுத்தது ப்ளஸ் 1 இன்ட்டு 400 இன்ட்டு 22 இஸ் 8800. தட் இஸ் 8800 மைனஸ் அடுத்து என்ன 16 இன்ட்டு 1600 16 இன்ட்டு 1100 அதுதான் 1600. 16 இன்ட்டு 16னா 25600. இப்போ இதனோட ஆன்சர் பாருங்கள். 100 இன்ட்டு இது மைனஸ் 6 மைனஸ் 8 இன்ட்டு இது மைனஸ் 1200 ப்ளஸ் 1 இன்ட்டு இது மைனஸ் 16800. ஸோ 100 இன்ட்டு மைனஸ் 6 இஸ் மைனஸ் 600 minus into minus plus 8 into 1200 is 9600. அடுத்தது plus 1 into minus 16800 is minus 16800. இது simplify பண்ணும்போது இது ரெண்டையும் add பண்ணி இது கூட subtract பண்ணிங்கன்னா greater numberோட sign minus you will get 7800. இது delta 2 மாதிரி அடுத்து delta 3 என்ன வர எனக்கு
டெல்டாவில் ஃபஸ்ட் காலமு செகண்ட் காலம் அப்படியே இருக்கும். தேர்டு காலத்துக்கு பதிலாக 8, 16, 22 போட்டோம்னா டெல்டா 3 உனக்கு கிடச்சிரும். இப்போ டெல்டா 3 பாருங்கள், ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் அப்படியே தான் இருக்கும். தேர்டு காலத்துக்கு பதிலாக 8, 16, 22 போடுறோம். அப்போ 100 இன்ட்டு எல்லாம் ஃபஸ்ட் ரோ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா 100 இன்ட்டு அந்த ரோவை அந்த காலத்தை விட்டுருங்க. 20 இன்ட்டு 22 வந்து 440 மைனஸ் 16 இன்ட்டு 40 வந்து 640. இதனோட சைன் மாறும்போது -10 இன்ட்டு அந்த ரோவும் காலம் போயிடுச்சுன்னா 400 இன்ட்டு 22 இஸ் 8800 மைனஸ் என்ன வரும், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணியாச்சு. மைனஸ் இதனோட மல்டிப்ளிகேஷன் வந்து 25600. ஓகே, அடுத்து ப்ளஸ் 8 இன்ட்டு அந்த ரோவை காலத்தை விட்டுட்டிங்கன்னா 400 இன்ட்டு 40 இஸ் 16000 மைனஸ் 20 இன்ட்டு 1600 இஸ் -32000. அப்போ 100 இன்ட்டு இதையே ஆட் பண்ணிங்கன்னா -200 மைனஸ் 10 இன்ட்டு இது ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ்னால் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -16800. கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ். ப்ளஸ் 8 இன்ட்டு 16000 மைனஸ் 32000னா கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 16000. அப்போ 100 இன்ட்டு -200 இஸ் -20000. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16800 இன்ட்டு 10. அப்போ இங்கே ஒரு 0 சேர்ந்து வந்துடும். 8 இன்ட்டு -16000 இஸ் -128,000. ஸோ இது ஒன்று ப்ளஸ்ஸு, இது ரெண்டு மைனஸ் இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணி இது கூட சப்ராக்ட் பண்ணிட்டிங்கன்னா 20,000 கிடைக்கும். இப்போ பை கிராமர்ஸ் ரூல் என்ன சொல்லுது, ஏபிசிங்கிற வேரியபிள். ஸோ ஏ ஈக்குவல் டு டெல்டா 1 பை டெல்டா, பி ஈக்குவல் டு டெல்டா 2 பை டெல்டா, சி ஈக்குவல் டு டெல்டா 3 பை டெல்டா. இதுதான் ஃபார்முலா. இங்கே டெல்டா 1ங்கிறது 100 பை டெல்டாங்கிறது -6000. கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா -1/60. டெல்டா 2 பை டெல்டா தான் உன்னோட பி. இப்போ -7800 பை -6000 கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா 13/10. ஃபஸ்ட்டு ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ 78/60 கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா 13/10. இப்போ சிங்கிறது என்னென்னா டெல்டா 3 பை டெல்டா, தட் இஸ் 20,000 பை -6000. இப்போ மைனஸ் 3 0 கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா 20/6, தட் இஸ் -10/3. இப்போ இது எல்லாத்தையும் இந்த சப்ஸ்டியூட் பண்ணுற இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். அப்போது substitute these values in equation 1, we get y equal to ax square. a-ங்கிறது -1/60x square plus b-ங்கிறது 13/10 into x plus c plus c-ங்கிறது என்னென்னா -10/3. இதை மட்டும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. அப்போது y equal to -1/60 into x square plus 13/10 into x -10/3. இப்போ 70,0ங்கிறது தான் உன்னோட ஹையஸ்ட்டு, நாட் ஹையஸ்ட்டு, அதாவது பவுண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபார்த்தஸ்ட் டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட் தான் உனக்கு 70,0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எக்ஸுக்கு நீ 70 எடுத்துப்பாரு. சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 70, அதுதான் உன்னோட லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போது எக்ஸுக்கு 70 எடுத்துட்டிங்கன்னா யூ வில் கெட் ஒய் ஈக்குவல் டு -1/60 இன்ட்டு எக்ஸுக்கு 70னா 70 இன்ட்டு 70, ஏன்னா 70 ஸ்கொயர் வரும், ப்ளஸ் 13/10 இன்ட்டு 70 -10/3. ஒரு 0 கேன்சல் ஆயிரும். -7 இன்ட்டு 7 வந்து 449, 490/6 ப்ளஸ் இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 91 வரும், -10/3. 6 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா -490 ப்ளஸ் 91 இன்ட்டு 6 இஸ் 546 மைனஸ் 6 வேணும்னா இங்கே 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. அப்போ 10 இன்ட்டு 2 வந்து 20. ஸோ நீ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோ. அப்போது 546 இருக்கும். இது ரெண்டு ஆட் பண்ணுற வேல்யூ -510/6. அப்போது உனக்கு இது 36/6 வரும். 36/6ங்கிறது 6. அப்போது ஒய்யோட வேல்யூ 6. அப்போது இந்த இடத்துல பால் எவ்வளவு ஹைட்டில் போகுதுன்னா 6 மீட்டர் ஹைட்டில் போகுது. இந்த இடத்துல இந்த பவுண்ட்ரி, இந்த பாயிண்டில், ஓகே, பவுண்ட்ரிங்கிறது தான் இந்த பாயிண்ட். இந்த பாயிண்டில் பால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் எவ்வளோ ஹைட்டில் பறக்குது. பவுண்ட்ரின்னு சொல்லும்போது ஸ்பீடாக தான் வரும். அப்போது எவ்வளோ ஸ்பீடில் அது பறக்குது இந்த பால்னால் 6 மீட்டர் ஹைட்டில் பறக்குது. அப்போது பவுலர் எங்கே இருப்பா, அப்படி இதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருப்பா அப்படி. ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு 6 மீட்டர் ஜம்ப் பண்ணி அந்த பாலை பிடிச்சா கேட்ச் ஆகும். ஓகே, சப்போஸ் அது பிடிக்க முடியலைன்னா அது இட் வில் பிகம் 6 ஆயிரும். கண்டிப்பாக 6 மீட்டர் ஹைட்டில் இருக்கும்போது, பவுண்ட்ரிலேயே 6 மீட்டர் ஹைட்டில் இருக்கும்போது அந்த ஃபீல்டர் இங்கே இருக்கிற
பிளேயர் வந்து கண்டிப்பாக 6 மீட்டர் ஹைட்டில் பறக்கிற பாலை பிடிக்கவே முடியாது. அப்போ நேச்சுரலாக என்ன ஆயிரும், அந்த பால் பிகம்ஸ் 6 ஆயிரும். அப்போது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு பாலில் 6, ஒரு கடைசி பால் அதுக்கு 6 ரன்ஸ் தேவைப்படுது. அப்போ உனக்கு 6 ரன்ஸ் உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வின் பண்ணிச்சு அந்த மேட்சை. ஸோ நம்மளோட கன்க்ளூஷன் பாருங்கள் எப்படி நம்ம முடிச்சிருக்கிறோம்னு சொல்லி போட்டு. ஸோ எக்ஸுக்கு 70 போட்டோம்னா நம்மளுக்கு ஒய் வேல்யூ 60 கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கன்க்ளூஷன், ஹென்ஸ் த பால் வென்ட் பை 6 மீட்டர் ஹை. அப்போ எவ்வளோ மீட்டர் ஹையில் வருது, 6 மீட்டர் ஹையில் பறக்குது ஓவர் த பவுண்டரி லைனுக்கு மேலே. அண்ட் இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அ ஃபீல்டர் ஸ்டாண்டிங் ஈவன் ஜஸ்ட் பிஃபோர் த பவுண்டரி லைனுக்கு ஜஸ்ட் முன்னாடி நின்றுட்டுருக்கிற ஒரு ஃபீல்டர்னால் ஜம்ப் பண்ணி அந்த பாலை கேட்ச் பண்ணுறதுங்கிறது இம்பாசிபிள், முடியாதது. ஹென்ஸ் த பால் வென்ட் ஃபார் அ சூப்பர் 6 and the Chennai Super Kings won the match.